இன்னைக்கு தமிழ் சினிமால ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்ட் 2 படங்கள் எடுக்கிறது தான். அதன்படி இப்ப ஜெயிலர் 2 வருது, கைதி 2 வருது, விக்ரம் பார்ட் 2 இல்லனா பார்ட் 3 அந்த சீரிஸ் படங்கள் வருது. எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்ட் 1 படங்கள் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படியான படங்களுக்கு பார்ட் 2 எடுத்து பயங்கரமான சொதப்பல்கள் தான் நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியன் 2 வந்து சொல்லலாம். ஆனா கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல பண்ணியும் ஒரு பார்ட் 2 பண்ணாத நடிகர்கள் வந்து சிலர் வந்து தமிழ் சினிமால இருக்காங்க. அதுல முக்கியமான ஆள் வந்து தளபதி விஜய் தான். அவர் வந்து இது வரைக்கும் 69 படங்கள் 69வது படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒரு பார்ட் 2 படங்கள் கூட அவர் பண்ணதில்ல. ரீசெண்டா கூட கலைப்புலி தானு ஏஆர் முருகதாஸ் எல்லாருமே துப்பாக்கி 2 படத்துக்கான கதை ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா லியோ பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா லோகேஷ் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல லியோ பார்ட் 2 விட மாஸ்டர் பார்ட் 2 எடுக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப வந்து ஆசையா இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ஸ்ட்ராகான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி லியோ பார்ட் 2, மாஸ்டர் பார்ட் 2, துப்பாக்கி பார்ட் 2 எல்லாமே இருக்கு. ஆனா தளபதி இஸ் நாட் அவைலபிள். அதே மாதிரி சிம்பு கிட்டத்தட்ட 50 படங்கள் நெருங்கிட்டாரு. அவருமே பார்ட் 2 படங்கள் எதுக்குமே பண்ணதில்லை. அதுக்கப்புறமா தனுஷ் வந்து பார்ட் 2 பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போதான் ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு, மாரி அப்படின்றது. அதனால தலைவன் வந்து பார்ட் 2 பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து தோணிடுச்சு. இதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக பார்ட் 2 படங்கள் வந்து யாருக்கு லைனப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா கார்த்திக் தான் அதிகமாக இருக்கு. சர்தார் 2 வருது, கைதி 2 வருது, ஹிட் பார்ட் 4ல வேற இவர் தான் வந்து ஏசிபி வீரப்பனா வந்து நடிக்கிறாரு. இது போக லோகேஷோட சீரீஸ்லயே அடுத்தடுத்த படங்கள்லயும் கார்த்தி வந்து இருப்பாரு. இப்படி சொல்லிட்டு கார்த்திக் வந்து நிறைய பார்ட் 2 படங்கள் வந்து வெயிட்டிங்ல வந்து இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2 இதெல்லாம் நடிச்சிருக்காரு. விக்ரமும் நிறைய பார்ட் 2, சாமி 2 எல்லாம் நடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா பார்ட் 2லயே நடிச்ச ஒரே ஆக்டர் நம்ம விக்ரமா தான் இருப்பாரு. வீரதீர சூரன் பார்ட் 2 அது ஸ்ட்ரைட்டா ஒரு பார்ட் 2 தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு போலாம். எந்த படத்துக்கு பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.